ஒரு வசனம் வாசிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சர்ச்சுக்கு ரிலேட்டடா இருக்கும். 1 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுல் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டானா? பவுலின் ஞாபகத்திலேயா நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? இன்றைக்கு நிறைய சபைக்கு இது ஒத்துப்போகும். இப்போ உதாரணத்துக்கு சர்ச் ஏ, சர்ச் பின்னு வச்சுக்கோமா. இப்போ சர்ச் ஏல இருக்கிற பிலீவர் வந்து சர்ச் பி கிட்ட இருக்கிற பிலீவர் கிட்ட பேச மாட்டான். அங்க ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடந்தா சர்ச் ஏல இருக்கிறவன் சர்ச் பிக்கு போக மாட்டான். இதே சர்ச் ஏல ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடந்தா சர்ச் பில இருக்கிறவன் சர்ச் ஏக்கு போக மாட்டான். ஏன்னு கேட்டா, என் பாஸ்டர் திட்டுவாரு, இது எங்க சர்ச், எங்க பிலீவர், இவங்களுக்குள்ளேயே ஒரு அன்பு இருக்காது, இவங்களுக்குள்ளேயே பேசிக்க மாட்டாங்க. எதிர்த்து பார்த்தா ஒரு ஸ்தோத்திரம் பண்றதோ ஒரு பிரைஸ் லார்ட் சொல்றதோ பண்ண மாட்டாங்க. ஏன் இந்த அன்பு இல்லை அப்படின்னா வந்துட்டு இது ஏன் சபை, ஏன் சபை, ஏன் சபை, நம்ம சபை அப்படின்னு சொல்லி போதகர்களே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சபைக்குள்ள பிரிவினை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த சபை நான் கட்டினது, நான் 20 வருஷம் உழைச்சிருக்கிறேன், நான் 30 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கிறேன். யாருக்காக கஷ்டப்பட்டீங்க? கிறிஸ்துவுக்காக தானே கஷ்டப்பட்டீங்க, இயேசுப்பாக்காக தானே கஷ்டப்பட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் இயேசுப்பா உங்களை நல்லா தானே வச்சிருக்காரு. ஆனா ஏன் இப்படி ஒரு பிரிவினை சபைக்குள்ள இருக்கு அப்படின்னா, இப்போ பவுல் சபையை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், என் நாமத்திலேயே ஞானஸ்தானம் கொடுத்தேன். அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கும் பிரிந்து இல்லை. அவர் உங்க எல்லாரையும் நேசிக்கிறார். நீ இந்துவோ, முஸ்லீமோ, கிறிஸ்டின், வாட் எவர், அவர் இந்த உலகத்தின் ரட்சகராக இருக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறார். அவர் எப்படி பிரிவினை பார்ப்பதில்லையோ அது போல நீங்களும் பிரிவினைகள் பார்க்காதீங்க. உங்க பாஸ்டர் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லல, பட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதோடைய முக்கியமானவர். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனையும் நேசின்னு சொல்லியிருக்கிறார். அது செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. இந்த பைபிள்ல இருக்கிறத செய்யுங்க. உங்க பாஸ்டர் பைபிள்ல இருந்து எடுத்து வசனங்கள் சொல்றாரு, கேட்டுக்கங்க. அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா அதையும் நீங்க கேட்கணும்ன்றது வந்துட்டு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. அதே மாதிரி நீங்க பாஸ்டருடைய நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் ஞானஸ்தானம் பெற்றீங்க. அதை தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, முன்பு உலகத்தாராய் இருந்தபடியால் நீங்கள் உலகத்தின் பிள்ளையா, இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க, அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. சோ நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது இந்த வேதாகமத்தை தான் தவிர ஒரு பாஸ்டர் கிடையாது. 1000 விஷயங்கள் உலகத்துல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இருக்கு. சோ ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள நீங்க மாட்டிக்காம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய ரட்சிப்பு பூரணப்படும். God bless you. ஆமென்.